இந்த படத்தோட மிகப்பெரிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்படிதான் பண்றீங்க, இப்படிதான் நடக்கும், அதனால இந்த படத்தை பார்த்துட்டுனாச்சும் ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியை பாருங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா சொல்லப்பட்டிருக்காங்க. யூத், அதாவது 3 பொண்ணுங்களோட காதல் கதை. அதை தாண்டி இந்த படத்துல அப்பா அம்மா சென்டிமெண்ட்டை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா அமையுது. இந்த படத்துல ரொம்ப டிஃபரெண்டான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பாக்குறாரு. 12th படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் பேசி பழகி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு வாரம் அவங்க அப்பா கூட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஊருக்கு போயிருது. அந்த ஒரு வாரம் கேப்ல புதுசா ஒரு பொண்ணு இங்க அதே ஸ்கூல்ல இன்ட்ரோ ஆகுறாங்க. ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணி நேர்ல மீட் பண்றாங்க. அந்த பொண்ணுகிட்டையும் நல்லா பேசி பழக்கமாகி லவ் பண்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ 2 பேர்ட்டையும் பேசுற, நீ இப்படிதான் இருப்பா அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுன்னு ஹீரோ கென் கர்னாஸ் சண்டை போடுறாரு. கென் கர்னாஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னோட சென்டிமெண்ட்டுக்கு என்னால நோ சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்குள்ள உறுத்துது. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தால பொண்ணை தான் லவ் பண்றேன், இவகிட்ட நான் சும்மா ஃப்ரெண்டா தான் பேசுறேன் பழகுறேன்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளுக்கு போய் நீ முதல்ல நேர்ல நின்று நோ சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணலன்னு இவளை பார்த்து சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுவாங்க. சரின்னு இவரும் போய் அந்த பொண்ணுகிட்ட நோ சொல்றதுக்கு போவாரு. ஆனா அந்த பொண்ணு இவரை கட்டி பிடிச்ச உடனே இவரும் கட்டி பிடிச்சிடறாரு. இப்போ அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஸ்பாட்ல பாத்துடுறாங்க. அதுதாங்க இன்டர்வல் காட்சியிலையும் அங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா ஒரு 3 ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப், அந்த செகண்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்கூல் லைஃப் லவ் அப்படியே போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அம்மா அப்பா அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை அங்க டச் பண்ணி வச்சுட்டு ஒரிஜினலா என்ன அப்பா அம்மாவோட பாசமோ அதை இந்த படத்துல முழுமையா காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட சீன் வர்றப்ப மாறி மாறி ஸ்கோர் பண்ணி நடிக்கிறாங்க. இப்படியே தாங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா சென்டிமெண்டோட மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. இப்போ கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது, அதுதாங்க இந்த படத்தோட விஷயமே. 3ஆவதா ஒரு ஹீரோயின், அவங்க செகண்ட் ஹாஃப்ல எப்படி வந்தாங்க, அவங்க கூட எப்படி லவ் ஆச்சு, இது எல்லாமே நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஆனா கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாருமே நினைப்போம் இது ஒரு ஃபன்னான ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி படம் அப்படின்னு. ஆனா கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்பா அம்மாவோட படம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா இது அமைஞ்சிருக்கு. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.